Example 1.3. By using Gaussian elimination method, balance the chemical equation. C5H8 plus O2 equal to CO2 plus H2O. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், x1 x2 x3 x4ங்கிறத நம்ம வந்து எல்லாத்துக்கும் கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ x1 C5H8 plus x2 O2 x3 CO2 plus x4 H2O அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நம்பர் ஆஃப் கார்பன் atom on left side equal to number of carbon atom on right side. இது லெஃப்ட் சைட், இது ரைட் சைட். கார்பன் ஆட்டம், இங்கே உள்ள கார்பன் ஆட்டமையும் இங்கே உள்ள கார்பன் ஆட்டமையும் இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். இங்கே கார்பன் ஆட்டம் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஸோ x1 C5 இங்கே வேறு எங்கேயுமே இல்லை லெஃப்ட் சைடில். அப்போ நம்ம 5x1, இங்கே கார்பன் ஆட்டம் 5 இருக்குது, அதனால் 5x1 எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு இங்கே கார்பன் ஆட்டம் எங்கே இருக்குது, நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதோட வேல்யூ இங்கே 1 இருக்குன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ என்னது, x3. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோட 5x1 இந்த x3 இந்த சைடு வரும்போது மைனஸ் x3 ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கார்பன் ஆட்டம் பண்ண மாதிரியே இப்போ ஹைட்ரஜன் ஆட்டமையும் ஆக்சிஜன் ஆட்டமையும் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் atom on left side equal to number of hydrogen atom on right side. இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் நமக்கு லெஃப்ட் சைடு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதோட இது என்ன இருக்குது, 8 இருக்குது. ஸோ அப்போ 8x1 ஈக்குவல் டு இந்த சைடு ஹைட்ரஜன் ஆட்டம் நமக்கு இங்கே இருக்குது x4, அவங்க 2 இருக்குது. அப்போ 2x4, இந்த 2x4 இந்த சைடு வரும்போது மைனஸ் 2x4 ஆகும். 8x1 மைனஸ் 2x4 ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா, 2 டேபிளால் டிவைட் ஆகும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 4 டிவைடட் பை 2. அப்போ என்ன வரும், 4x1 மைனஸ் x4. 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4, 2ஆல் டிவைட் பண்ணால் 1 ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு number of oxygen atom. Oxygen atom is equal to number of on left side. left side ல உள்ள oxygen atom யும் right side ல உள்ள oxygen atom. oxygen atom on right side. இப்போ ரைட் சைட் பாருங்கள், இங்கே வந்து ஆக்சிஜன் ஆட்டம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. x2ஓட கோஎஃபிஷியன்ட்டில் இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2x2 இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் ஆக்சிஜன் ஆட்டம் எங்கே இருக்குது, 2 இடத்துல இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே வந்து 2 இருக்குது. 2x3 2x3. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், இங்கே 1 இருக்குது. 1x4 1x4. அப்போ ப்ளஸ் x4. இப்போ இதை ஃபுல்லாக ஒரு சைட் கொண்டு வருவோமா, 2x2 minus 2x3 minus x4 equal to 0.
ஈக்குவேஷன் 3. இப்போ 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி எழுதுகிறோம்? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார்மெட்டுக்கு நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன இருக்குது நமக்கு? இங்கே வந்து x1 x3 தான் இருக்குது. இங்கே x1 x3 தான் இருக்குது. 5 மைனஸ் 1. அப்போ 5 x2ஓட வேல்யூ 0 மைனஸ் 1 x4ஓட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், x1 வேல்யூ x4 வேல்யூ தான் இருக்குது. அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 4 மைனஸ் 1 இருக்குது. x1ஓட வேல்யூ 4, x4ஓட வேல்யூ மைனஸ் 1. அப்போ x2வும் x3யும் நமக்கு 0வாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கோங்க. இங்கே x1 வேல்யூ இல்லை, இங்கே 0வாக இருக்குது x1ஓட வேல்யூ. x2ஓட வேல்யூ 2, x3ஓட வேல்யூ மைனஸ் 2, x1ஓட வேல்யூ மைனஸ் 1. நமக்கு unknown வேல்யூ என்னது? x1, x2, x3, x4 ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ் 0 0 0 ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த மேட்ரிக்ஸையும் 0 மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி எழுதுவோம். அப்போது ஏ மேட்ரிக்ஸையும் 0 மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 5 0 மைனஸ் 1 0 0, 4 0 0 மைனஸ் 1 0, 0 2 மைனஸ் 2 மைனஸ் 1 0. என்ன பண்ணுவோம்? நமக்கு இங்கே 5 இருக்குது. இப்போ இதுக்கு இது என்ன பண்ணுவோம்? இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவையும் 0 ஆக்குவோம். நமக்கு R3 0வாக இருக்குது. அதனால் இப்போ இதை மட்டும் நம்ம 0வாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். R2வை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் எப்படி பண்ணுவோம்? R2 ஈக்குவல் டு R2 R1 அப்படின்னு எடுத்துக்கணும். இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 20 வரும். இப்போ 20 வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம இங்கே நமக்கு 20 வேணும் R1ல். அப்போ 5ஓட எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 20 வரும்? 4. இங்கே 4. இங்கே நமக்கு 4 இருக்குது. அப்போ R2ஓட எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 20 வரும்? 4ஓட 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அப்போ R2ஓட 5 ரெண்டையும் மைனஸ் பண்ணும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். R2 வேல்யூ என்ன இருக்குது? 4 0 0 மைனஸ் 1, 4 4 0 0 மைனஸ் 1 0, 5 R2, 5 into 4, 5 into 0, 5 into 0, 5 into minus 1, 5 into 0, minus 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 4 4 4 4 4. R1 value 5 0 minus 1 0 0, 5 0 minus 1 0 0, 5 4s are 20 minus 4 5s are 20, 20 minus 20 0. Next 5 into 0 0 minus 4 into 0 0, 0 minus 0 0, 5 into 0 0 minus minus plus 1 4s are 4, 0 plus 4 4, 5 into minus 1 minus 5, minus 4 into 0 0. இப்போ நமக்கு minus 5, minus 5 minus 0 minus 5, 5 into 0 0 minus 4 into 0 0, 0 minus 0 0. இப்போ R2 வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இதை எழுதுவோம். அப்போ ப்ரீவியஸ் மேட்ரிக்ஸில் R1 வேல்யூ அப்படியே தான் இருக்குது. 5 0 minus 1 0 0. நெக்ஸ்ட்டு R2 வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம். 0 0 4 minus 5 0. நெக்ஸ்ட்டு R3ல் எந்த சேஞ்சுமே இல்லை. R3 வேல்யூ என்ன இருக்குது? 0 2 minus 2 minus 1 0. இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதில் டபுள் 0 இங்கே வருது, இங்கே சிங்கிள் 0 வருது.
நமக்கு எப்போவுமே எப்படி வரணும், இங்கே டபுள் ஜீரோ வரணும், இங்கே சிங்கிள் ஜீரோ வரணும். ஸோ அப்போ இதை ரெண்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோமா, R2 வேல்யூவையும் R3 வேல்யூவையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நமக்கு இந்த டயக்னல் வந்து ஜீரோவாக இருக்கணும்ல, இந்த இது இப்படி ஜீரோவாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், இதை இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். R2-வை R3-யை அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ எப்படி வரும் நமக்கு மேட்ரிக்ஸ் 5 0 -1 0 0 0 2 -2 -1 0 0 0 4 -5 0. லோயர் டயக்னல் நமக்கு வந்து ஜீரோவாக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம், ரேங்க் ஃபைன் பண்ணிடலாம். ரோ ஆஃப் A,0 என்ன வரும் நமக்கு, மூணுமே நமக்கு நான் ஜீரோ எலமெண்ட். அப்போ 3. ரோ ஆஃப் A என்ன வரும், இந்த இதை ஹைட் பண்ணிட்டேன்னா நமக்கு என்ன வருமே, 3 ரோமே வந்து நமக்கு நான் ஜீரோ எலமெண்ட். அப்போ ஈக்குவல் டு 0. அன்னோன் வேல்யூ இங்கே நமக்கு எத்தனை இருக்குது, 4 இருக்குது. x1 x2 x3 x4 4 வேல்யூ இருக்குது. 3 இங்கே ரோ ஆஃப் A இதை ஹைட் பண்ணிட்டேன்னா நமக்கு 3 இருக்குது. இப்போ நமக்கு அன்னோன் வேல்யூ 4 இருக்குது. இப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், ரோ ஆஃப் A,0 ஈக்குவல் டு ரோ ஆஃப் A ஈக்குவல் டு 3 இஸ் லெஸ் தென் த அன்னோன் வேல்யூ ஈக்குவல் டு 4. 3 less than 4. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறனால த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். ஆனால் இது அன்னோன் வேல்யூ காட்டில் லெஸ் தென்னாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக இந்த சிஸ்டம் வந்து என்னது, நான் ட்ரிவியல் சொல்யூஷன். அப்போ நம்ம XY Z வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். AX ஈக்குவல் டு 0 ஃபார்மெட்டுக்கு இதை செப்பரேட் பண்ணுறோம். ஏங்கிறது என்னது, 5 0 -1 0 0 2 -2 -1 0 0 4 -5. எக்ஸுங்கிறது என்னது, அன்னோன் வேல்யூ x1 x2 x3 x4 ஈக்குவல் டு 0ங்கிறது மேட்ரிக்ஸ் 0 0 0 0 மேட்ரிக்ஸ். இப்போ ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோமா, 5x1 0x2 -x3 0x4 ஈக்குவல் டு 0 0x1 2x2 2x2 -2x3 -1 into x4 equal to 0. இது ஈக்குவேஷன் 4, ஈக்குவேஷன் 5. நெக்ஸ்ட்டு சரி, அது இங்கே தான் 4 இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே 0 0 0 0 4x3 -5x4 equal to 0. இது ஈக்குவேஷன் 6. இப்போ நமக்கு இந்த 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு வேல்யூ கூட நம்மளால் எடுக்க முடியல, அதனால் நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிறோம். x4 ஈக்குவல் டு t அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறோம். அந்த வந்து ஈக்குவேஷன் 6ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப் x4 ஈக்குவல் டு t இன் ஈக்குவேஷன் 6. அப்போ ஈக்குவேஷன் 6ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4x3 -5 x4ஓட வேல்யூ t ஈக்குவல் டு 0. அப்போ இந்த -5t இந்த சைடு மூவ் ஆகும்போது நமக்கு +5t ஆகும். 4x3 ஈக்குவல் டு 5t. நமக்கு x3 வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் 4 இந்த சைடு வரும்போது டிவிசிபிள் ஆகும். இப்போ x3 ஈக்குவல் டு 5/4t. இந்த வேல்யூவையும் x ஈக்குவல் டு t வேல்யூங்கிறத ஈக்குவேஷன் நம்ம 5ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x2ஓட வேல்யூ கிடச்சிரும். sub x ஈக்குவல் டு 5/4 x3 ஈக்குவல் டு 5/4t x4 ஈக்குவல் டு t இன் ஈக்குவேஷன் 5.
ஈக்குவேஷன் 5 என்னது 2x2 minus 2x3 minus x4 equal to 0. இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2x2 minus 2x3 ஓட வேல்யூ x3 ஓட வேல்யூ 5/4 t minus x4 ஓட வேல்யூ t equal to 0. 2x2 5 2s are 10. 10/4 t minus t equal to 0. 2x2 equal to இந்த ரெண்டு வேல்யூ அந்த சைடு மூவ் ஆகுது. இப்போ மைனஸ் டி வந்து ப்ளஸ் டி ஆகுது. மைனஸ் 10/4 t வந்து இந்த சைடு மூவ் ஆகும்போது ப்ளஸ் 10/4 t. 2x2 equal to இங்கே 1 இருக்குது. இது ரெண்டுக்கு எல்சியம் எடுத்தால் நமக்கு 4. ஸோ இங்கே 4 வேணுனால 4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 4t plus 10t. 2x2 equal to 4 plus 10 14t by 4. x2 equal to 14t by 4. இந்த மல்டிப்ளிகேஷன் 2 இந்த சைடு வரும்போது டிவிசிபிள் ஆகும். அப்போ 1/2 கேன்சல் பண்ணுவோமா? 2 into 2 4. 2 டேபிளால் டிவைட் பண்ணுறோம். 2 4s are 1 2s are 2, 2 4s are 7 4s are 14. Next x2 equal to 7t divided by 4. 2 into 2 4. xt ஓட வேல்யூ ஃபைன், x2 ஓட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். சரி, ஈக்குவேஷன் 4ல் வந்து x3 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணாலே இங்கே ஈக்குவேஷனில் x1 x3 தானே இருக்குது. நமக்கு x3 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு x1 வேல்யூ கிடச்சிடும். x3 வேல்யூ நம்ம என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்? 5/t 5/4t 5/4t இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x3 equal to 5/4t in ஈக்குவேஷன் 4. நமக்கு என்ன இருக்குது? 5x1 minus x3. 5x1 minus x3 equal to 0. So 5x1 minus x3 ஓட வேல்யூ 5/4t equal to 0. 5x1 இந்த வேல்யூ அந்த சைட் போகும்போது ப்ளஸ் ஆகும். 5/4t. நெக்ஸ்ட்டு நமக்கு x1 தானே வேணும். ஸோ x1 equal to 5/4t into இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்கும்போது இந்த சைடு டிவிசிபிள் ஆகும். அப்போ 1/5 5 கேன்சல் ஆகும். அப்போ x1 into t into 1 t divided by 4. அப்போ x1ஓட வேல்யூ இது. x1ஓட வேல்யூ t/4. x2ஓட வேல்யூ 7t/4. x3ஓட வேல்யூ 5/4t. x4ஓட வேல்யூ t. இப்போ நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இதை என்ன பண்ணுறோம்? இங்கே பாருங்கள், x4 ஈக்குவல் டு டீன்னு இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணோன்னா நமக்கு t ஈக்குவல் டு 4ன்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். t ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x1 வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும்? t டிவைடட் பை 4. அப்போ 4 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு x1ஓட வேல்யூ 1 கிடைக்கும். 4 divided by 4 1. அப்போ x1ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு x2 வேல்யூ என்ன இருக்குது? 7t/4. அப்போ 7 into t-ஓட வேல்யூ 4 divided by 4. 4 கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு 7 வரும். அப்போ x2ஓட வேல்யூ நமக்கு 7 வரும். நெக்ஸ்ட்டு x3ஓட வேல்யூ என்ன இருக்குது? 5/4t இருக்குது. அப்போ 5/4tயோட வேல்யூ 4 கேன்சல், நமக்கு 5. இப்போ x3 வேல்யூ என்ன இருக்குது? நமக்கு 5. இப்போ நமக்கு அந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் x1 C5H8 plus x2 O2 x3 CO2
ப்ளஸ் X4 H2O. இப்போ நம்ம X1 X2 X3 வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? X1 வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 1. அப்போ நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1C5H8 ப்ளஸ் X2 வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 7. 7O2. X3 வேல்யூ 5 CO2 ப்ளஸ் X4ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? T வந்து என்னது நமக்கு 4. அப்போ 4H2O. இதுதான் நம்ம பேலன்ஸ் பண்ண ஈக்குவேஷன். இதுதான் ஆன்சர்.